போட கல்யாணத்துக்கு எப்படியும் வந்துருவேன்னு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தேன். எவ்வளவோ ட்ரை பண்ணா முடியலடா. சாரிடா. சாரிடா. அதோ வாங்க சார். சௌக்கியமா? சௌக்கியம் தம்பி. கல்யாணத்துக்கு வர முடியல, தப்பா நினைச்சுக்க கூடாது. பரவாயில்ல சார். இந்தாங்க தம்பி. தேங்க்யூ. உட்கார்றா. அப்பா நாங்க பிக்சர் போறோம். ஏடா எங்கயாவது போய் ஒரு 10 நாளைக்கு ஹாயா சுத்திட்டு வர்றதானே? நாளைக்கு ஊட்டிக்கு போறோம்பா. அப்படியா? வெரி குட். சரிம்மா. சாந்தி சாந்தி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. முடியாது. கடத்தெருவன் கூட பார்க்காம பொண்டாட்டியும் கூட வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்து இழி இழி நினைச்சீங்களே, அது ஏன்? அந்த பொண்ணு அமுல் பேபி மாதிரி கொழு கொழுன்னு அழகா இருந்தது. நமக்கு பிறக்க போற குழந்தையும் அந்த மாதிரி அழகா இருக்குமான்னு நினைச்சு பார்த்தேன். இது தப்பா? அந்த 16 வயசு பேபியும் உங்களை பார்த்து மொழி மொழின்னு முழிச்சாலே, அது ஏன்? அவ எதுக்கு முழிச்சான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன சிலுமிஷம்? இப்ப நீ அட்ஜஸ்ட் பண்ண போறியா இல்லையா? என்னங்க? என்ன? கோச்சுக்காதீங்க, கீழே மாமா இருக்காரு, கதவு வேற திறந்திருக்கு. அதனால தான் போறேன். என்னங்க ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கதவை மூடிட்டு வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. பனி மூடிட்டா ஊட்டியில வழி தெரியாது. நாங்க புறப்படுறோம்பா. ஊட்டிக்கு போய் சேர்ந்ததும் தினம் எனக்கு ட்ரங்கால் போட்டு பேசுற. குளூர்ல கம்பளி போட்டா நேரம் இருக்கு, அப்புறம் எங்க ட்ரங்கால் பேசுறது? காந்தி, இந்த பயல ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி மாமா, நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பின்னால ஹாஸ்பிடல் இருக்கு. அப்ப நாங்க வரோம்பா. போயிட்டு வரேன் மாமா. இப்படி கோவிலா கும்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு புறப்படுங்க. உட்காருமா. ராஜு, கவனம், ஜாக்கிரதையா போய் சேரு. பத்திரமா. சரி மாமா. போயிட்டு வாங்க. புறப்படுங்க, போயிட்டு வாங்க. ஊட்டியில் நேரா போங்க. போயிட்டு வாங்க. நீங்க ஊட்டிக்கு போங்க, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. அடிச்ச நம் என்னங்க, நான் குளிச்சுட்டு வரேன். நானும் வரட்டுமா? நல்லா இருக்கே. என்னங்க, இவ்வளவு பெரிய ஊட்டியில இவ்வளவு அழகான கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்ரூம் கதவுக்கு தாப்ப மட்டும் இல்லையே. நாம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம், நீ பாட்டு குளி. என்னங்க இது? போங்க வெளியே. சாந்தி ப்ளீஸ், கண்ணு இல்ல. இப்ப போறீங்களா இல்லையா? முடியாது. முடியாது, இருங்க வரேன். வசந்தி, ஏதாவது பேச. இனிமே நாம 2 பேரும் சந்திக்கிறது எனக்கு சரியான படல. உன்னை பார்க்கும் போதும் உன்னோட பேசும் போதும் என் மனசுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்குது. எனக்கும் ஆறுதலா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை சந்திச்சு பேசாம என்னால இருக்கவே முடியல. எனக்கும் அதே நிலைமைதான். இந்த நிலைமை நீடிக்கிறது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்லை. இணையாத உறவு, விடியாத இரவு, இதுக்கு ஏது முடிவு? ஆமா, நம்ம விஷயம் உங்க மனைவிக்கு தெரியுமா? அவளுக்கா? அவளுக்கு எதுவுமே தெரியாது. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரட்டுமா? எதுக்கு? உங்க மனைவிய பார்க்கணும் போல இருக்கு. வந்து பாரு. சரி, அப்ப நேரமாச்சு, நான் வரேன். அம்மா, அம்மா, யாரு மணி? உங்க கணக்கு பிள்ளையோட பொண்ணு, பேரு வசந்தி. வாமா உள்ள.
சமையல் வேலையெல்லாம் நீங்க தான் செய்வீங்களா? இல்லம்மா, வேலைக்காரன் செய்வான். இன்னைக்கு உடம்பு இப்படி இருக்கும்போது நீங்க வேலை செய்யலாமா? சொல்லி அனுப்பியிருந்தா நான் வந்து செஞ்சிருக்க மாட்டேன். அப்படியா? சரி சரி, கொடுங்க, நீங்க உட்காருங்க. அம்மா, என்னங்க, நம்ம கணக்கு பிள்ளையோட பொண்ணு, பேரு வசந்தி. அப்படியா? என்னங்க, அந்த பொண்ணை ஒத்தாசைக்கு நம்ம கூட வச்சுக்கலாமா? உனக்கு வசதியா இருந்தா